ஆவிக்குரிய விழிப்போடு இருக்கும்போது தேவனுடைய வருகையில் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம். அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரோடு என்றென்றைக்கும் அரசாளுவோம். ஆவிக்குரிய உறக்கத்தில் இருக்கும்போது அவர் வருகையிலே நாம் கைவிடப்படுவோம். இந்த காலை வேளையில் ஆவிக்குரிய விழித்திருந்து ஜெபிப்பது எவ்வளவு முக்கியம் பாருங்களேன். ஆவிக்குரிய உணர்வோடு, முழு உணர்வோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தையோடு நாம் செய்கிற ஒவ்வொரு ஜெபமும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரை நாம் வாசிக்கலாம். இப்பொழுது என் மகனே, உன் சிநேகிதனுடைய கையில் நீ அகப்பட்டு கொண்டபடியால் நீ உன்னை தப்புவித்துக் கொள்ள ஒன்று செய். உன் கண்ணுக்கு நித்திரையும் உன் கண்ணிமைக்கு தூக்கமும் வரவிடாமல் உன் சிநேகிதனிடத்தில் போய் உன்னை தாழ்த்தி அவனை வரிந்து கேட்டுக்கொள். வெளிமான் வேட்டைக்காரன் கைக்கும் குருவி வேடனுடைய கைக்கு தப்புவிப்பது போல நீ உன்னை தப்புவித்துக்கொள். அல்லேலூயா. இந்த வசனமானது நமக்கு அறிவுரை சொல்லுகிறதை நம்மை பார்க்க முடிகிறது. ஞானவானாகிய சாலமோன் எழுதின இந்த நீதிமொழிகள் நமக்கு காரியத்தை சொல்லிக் கொடுக்கிறது. என்ன அப்படின்னு சொன்னால், ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது, நம்முடைய சிநேகிதருக்குள்ளே பிரச்சனை இருக்கிறது என்று சொன்னால், நம்முடைய கண்ணுக்கு நித்திரை வராமலும் தன் கண்ணிமைக்கு தூக்கம் வரவிடாமலும் என்ன செய்யணுமா, உன் சிநேகிதனிடத்தில் போய் அவனை வரிந்து கேட்டுக்கொள்ளும் போது அவன் மன்னிப்பான் என்று சொல்லி இதை டைரக்டாக சொல்கிறாரு. ஆனால் நான் உங்களுக்கு சொல்ல போகிற காரியம், இன்றைக்கு ஜெபிக்கிற நாம் நம்முடைய கண்ணுக்கு நித்திரையும் நம் கண்ணிமைக்கு தூக்கமும் வரவிடாமல் ஜெபிக்கிற ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்களை கொண்டு வரப்போகிறது என்பதை குறித்து நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். அல்லேலூயா. இன்றைக்கு அநேகர் ஆவிக்குரிய உறக்கத்தில் இருக்கிறதை நம்மால் உணர முடிகிறது. ஆவிக்குரிய உறக்கம் என்று சொன்னால் ஒரு உணர்வற்ற நிலை, வெறும் வாயிலே ஜெபிப்பது, வெறும் வாயிலிருந்து துதிப்பது, கடமைக்காக ஜெபிப்பது, நேரம் வச்சு ஜெபிப்பது என்று சொல்லி அநேக காரியங்களை நாம் பார்க்க முடிகிறது. ஏன்னா உணர முடிகிறது. இன்றைக்கு ஊழியமும் சில நேரங்களிலே மாம்சத்தில் செய்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஏனென்று சொன்னால், நாம் ஆவிக்குரிய விழித்திருத்தலோடு ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு உணர்த்துகிறார். அல்லேலூயா, ஆமேன், ஸ்தோத்திரம். நாம் நித்திரை செய்யும்போது, ஆவிக்குரிய நித்திரையில் இருக்கும்போது என்னென்ன காரியங்கள் நடக்குது என்பதை குறித்து நான் சொல்ல போகிறேன். இதை எழுதி வச்சு கொள்ளுங்க. ஒருவேளை மனசுலையாவது இதை பதிய வைத்து கொள்ளுங்கள். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. முதலாவது பாருங்க, நம் ஆவிக்குரிய நித்திரையில் இருக்கும்போது நமக்கு என்னென்ன நடக்கிறது என்பதை பார்க்க போகிறோம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமாக. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16 வசனம் 20. அப்பொழுது அவள், சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்துவிட்டார்கள் என்றாள். நித்திரை விட்டு விழித்து அறியாமல் எப்பொழுதும் போல உதறி போட்டு எப்போது வெளியே போவான் என்றான், போவேன் என்றான். பாருங்க, நம் ஆவிக்குரிய உறக்கத்தில் இருப்போமானால் இந்த சிம்சோனை போல நம்முடைய ஆவி நம்மிடத்திலிருந்து எடுக்கப்பட்டதை உணராமல் இருப்போம். அபிஷேகம் பெற்றவர்கள் இங்கு இருக்கிறோம். ஆவிக்குரிய விழித்திருத்தல் நமக்கு மிக மிக அவசியம். ஆவிக்குரிய நித்திரையில் நாம் இருப்போமே என்றால் அபிஷேகம் நம்மை விட்டு எடுக்கப்படுவதை உணராமல் இருப்போம். இந்த காலை வேளையில் ஜெபிக்கும்படி வந்திருக்கிற நாம் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். இங்கே சொல்லப்பட்ட காரியங்கள் வேறு, ஆனால் நான் இதை இப்படியாய் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். என்ன காரியம் என்று சொன்னால், நாம் ஆவிக்குரிய விழித்திருத்தலோடு ஜெபிக்க வேண்டும். ஆவிக்குரிய உறக்கத்தில் இருப்போமே ஆனால்
நாம் நம்முடைய அபிஷேகத்தை இழக்க நேரிடும். இந்த சிம்சோன் அவன் நித்திரை செய்து கொண்டிருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த சிம்சோன் என்ன செய்தான்? அந்த தெலிலானின் மடியிலே நித்திரை செய்தான். அங்கே ஆவிக்குரிய நித்திரையாய் நான் உங்களுக்கு போதிக்க விரும்புகிறேன். அவன் நித்திரை தெளியும் போது பார்க்கிறான், அவன் சொல்லுகிற காரியம், கர்த்தர் அவனை விட்டு எடுக்கப்பட்டதை உணராமல் இருக்கிறான். அந்த உணர்வு, அதுதான் நான் முன்னாடி சொன்ன பார்த்தீங்களா, ஆவிக்குரிய நித்திரை என்பது உணர்வில்லாமல் துதிப்பது, உணர்வில்லாமல் ஜெபிப்பது, முழு மனதோடு அல்லாமல் வாயின் வழியாய் காரியங்களை சொல்லுவது என்பது ஒரு ஆவிக்குரிய நித்திரை என்று நான் உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில் ஆவிக்குரிய உறக்கத்தில் நாம் இருப்போமே ஆனால் விழித்திருக்க முயற்சி செய்வோம். ஆமேன். ஆவிக்குரிய உறக்கம் நம்முடைய அபிஷேகத்தை நமக்கே தெரியாமல் என்ன செய்துவிடும்? அது எடுத்துவிடும் என்று சொல்லி முதலாவது நாம் பார்க்கிறோம். ஆவிக்குரிய உறக்கம் நம்முடைய அபிஷேகத்தை நமக்கு தெரியாமலே நம்மை விட்டு எடுக்கப்படும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது காரியம், 1 ராஜாக்களின் புஸ்தகம் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3வது அதிகாரத்தின் 20வது வசனத்தை வாசிப்போம். 1 ராஜாக்கள். அப்பொழுது உம்முடைய அடியாள் நித்திரை பண்ணுகையில் இவள் நடு ஜாமத்தில் எழுந்து என் பக்கத்திலே கிடக்கிற என் பிள்ளையை எடுத்து தன் மார்பிலே போட்டுக்கொண்டு செத்த தன் பிள்ளையை எடுத்து என் மார்பிலே கிடத்தி விட்டாள். பாருங்க, ஆவிக்குரிய உறக்கத்தில் இருப்போமே ஆனால் பாருங்க, ஆசீர்வாதத்தை இழந்து விடுவோம். பிரியமானவர்களே, ஆவிக்குரிய உறக்கம் நம்முடைய சம்பத்தையும் நம்மை விட்டு எடுத்துவிடும். ஆவிக்குரிய உறக்கம் என்பது நம்முடைய ஆசீர்வாதத்தையும் என்ன செய்யுமா? அது பறித்துவிடும். அதை களவாய் திருடி விடுவான். பிசாசானவன் எப்படி விழுங்கலாம், எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி வஞ்சித்து கொண்டிருக்கிறான். ஆகையாலே நாம் மிகவும் விழிப்புடன் இருக்க வேண்டும். உறக்கத்தில் நாம் இருப்போமானால் நம்முடைய ஆசீர்வாதங்களை பிசாசு களவாய் திருடி போவான் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. இந்த காலை வேளையில் உபவாசத்தோடு வந்திருக்கிற நாம், ஜெபிக்க வேண்டும் என்று வாஞ்சையோடு வந்திருக்கிற நாம், முதலாவது ஆவிக்குரிய விழிப்போடு நாம் ஜெபிக்க வேண்டியது மிக மிக அவசியம். பிரியமானவர்களே, ஏனென்று சொன்னால் நம் ஆவிக்குரிய உறக்கத்தோடு இருப்போமானால் நம்முடைய அபிஷேகம் நம்மை விட்டு தெரியாமல், நமக்கு தெரியாமலே போய்விடும். நாம் ஆவிக்குரிய உறக்கத்தில் இருப்போமே ஆனால் பிசாசானவன் என்ன செய்வான்? நம்முடைய ஆசீர்வாதங்களை களவாய் திருடி போவான். நம்முடைய சம்பத்தை நம்மிடத்திலிருந்து பிரித்து விடுவான். ஆகையால் மிகவும் விழிப்போடு நாம் இருக்க வேண்டியது அவசியம். அடுத்ததாக பார்க்க போகிறோம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தின் 5வது வசனத்தை வாசிப்போமாக. போதுமானது. இங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. எலியா இங்கே செய்கிற காரியம், பெரிய அற்புதத்தை செய்து வந்தவன் நித்திரை செய்தான். என்ன நித்திரை செய்தான் சொன்னா, சாவதற்காக நித்திரை செய்தான். சூறை செடியின் கீழே படுத்து கொண்டால் அதனுடைய சுவாசத்தின் நிமித்தம் நாம் மரித்து போய்விடுவோம். அது விஷம் வாய்ந்த செடி. சூறை செடி என்பது விஷம் வாய்ந்த செடியாக சொல்லப்படுகிறது. அந்த செடியின் கீழே போய் உறக்கம் செய்யும் போது அங்கே ஆவியானவர் தட்டி எழுப்பி போஜனம் கொடுக்கிறார். ஏன் என்று சொன்னால் உறக்கம் உன்னுடைய பலத்தை பலவீனமாக்கும். ஸ்தோத்திரம். பாருங்க, ஆவியானவர் கொடுக்கும்போது என்ன நடந்தது தெரியுமா? அவன் 40 நாளளவும் நடந்தான், பலன் உண்டானது. அந்த உறக்கம், ஆவிக்குரிய உறக்கம் உங்களை பலவீனமடைய செய்யும். அல்லேலூயா சொல்லுவோமா? பாருங்க, ஆவிக்குரிய உறக்கம் நம்முடைய சரீரத்தையும் நம்முடைய ஆத்மாவையும் நம்முடைய ஆவியையும் ஸ்தோத்திரம் மனதையும் பலவீனப்படுத்தும் என்பதை மறந்து போகக்கூடாது. ஆவிக்குரிய விழிப்பு நமக்கு இன்றைக்கு அவசியம். சபைகள் தூங்கி கொண்டிருக்கிறது என்று சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க சபை தூங்குது? சபை நம்மளாம் உட்காந்துட்டு இருக்கிறோம், விழிச்சிருக்கிறோம், ஜெபம் பண்றோம், சபை தூங்குகிறதுன்னு சொல்றாங்க. எப்படின்னா ஆவிக்குரிய உறக்கத்தில் சபை இருக்கிறது, விசுவாசிகள் இருக்கிறோம். உணர்வோடு ஜெபிப்பது, உணர்வோடு வேதம் வாசிப்பது. சோத்திரம். ஏதாவது ஒரு சங்கீதத்தை எடுத்து கடகடகடன்னு வாசிச்சோம்னா ஏதாவது புரியுமா? ஏதாவது நம்மோடு பேசுறதை உணர முடியுமா? அல்லது ஆண்டவருடைய மகத்துவங்களை உணர முடியுமா?
முடியாது. வாசிக்கிறோம், ஆனால் உணர்வோடு அதை வாசிக்கும் போது தேவன் நம்மோடு இடைப்படுகிறத பார்க்க முடியும். உணர்வோடு ஜெபிக்கும் போது தேவனுடைய பாரத்தையும் தேவனுடைய சித்தத்தையும் உணர்ந்து ஜெபிக்க முடியும். ஆகையால நாம் உணர்வோடு ஆவிக்குரிய விழிப்போடு இருக்க வேண்டியது அவசியம். பாருங்க, ஆவிக்குரிய உறக்கம் நம்முடைய அபிஷேகத்தை நமக்கே தெரியாமல் எடுக்கிறது. ஆவிக்குரிய உறக்கம் நம்முடைய ஆசீர்வாதத்தை நம்மை விட்டு நமக்கு தெரியாமல் பறித்து விடுகிறது. ஆவிக்குரிய உறக்கம் நம்முடைய பலத்தை அது எடுக்கிறது, நம்முடைய பலத்தை பலவீனமாக்குகிறது, நம்முடைய சரீரத்தை, நம்முடைய ஆவியை, நம்முடைய ஆத்துமாவை பலவீனப்படுத்துகிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஆகையாலே நாம் ஆவிக்குரிய விழிப்போடு இருக்க வேண்டியது அவசியம். ஸ்தோத்திரம். நான்காவது காரியம், யோனாவின் புஸ்தகம், யோனா தீர்க்கதரிசி மீகாவுக்கு முன்பாக இருக்கும் 1ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கப்பற்காரர் பயந்து அவனவன் தன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து லேசாக்கும்படி கப்பலில் இருந்த சரக்குகளை சமுத்திரத்தில் எறிந்து விட்டார்கள். யோனாவோ வென்றால் கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கி போய் படுத்துக்கொண்டு அயர்ந்த நித்திரை பண்ணினான். என்ன தெரியுமாச்சு? இங்கே ஒரு பெரிய பிரச்சனை நடந்தது. பெரிய பிரச்சனை. ஆண்டவர் சொன்ன காரியத்தை செய்யாமல் இவர் வேற காரியத்தை செய்கிறாரு. இங்கே போய் அயர்ந்த நித்திரை செய்கிறார். அந்த நித்திரை இங்கே சொல்லப்பட்டது மாம்சத்தின் பிரகாரம். நான் உங்களுக்கு ஆவிக்குரிய நிலையிலே இதை விலைக்கு சொல்ல விரும்புகிறதுனால் நான் இப்படி சொல்லுகிறேன். ஆகையால இந்த யோனா கீழ்த்தட்டில் போய் அயர்ந்து தூங்கினார். நடந்தது என்ன தெரியுமா? பெரும் சோதனையில் அவரே போய் மாட்டிக்கினார். அப்படி தானே? தூங்கும்போது வந்து எல்லாரும் ஒரு ஆக்ஷன் பண்ணியிருந்தார்னா, விழித்து கொண்டு அப்படி ஓடுறது இப்படி ஓடுறது எடுத்து போடுறது பண்ணியிருந்தார்னா இன்றைக்கு இவரை ஈஸியாக கண்டுபிடித்திருக்க முடியாது. ஆனால் ஆண்டவர் வெளிப்படுத்தியிருப்பார், அது வேற விஷயம். ஆனால் பாருங்க, இவர் அயர்ந்து தூங்கும்போது எல்லாருடைய கண்ணு இருமல்படுது. வந்து தட்டி எழுப்பி, நாங்கள்லாம் வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம், நீ அயர்ந்து தூங்குவது என்ன? எழுந்து ஜெபம் பண்ணு, யார் நிமித்தம் இது நடந்ததுன்னு சொல்லி எழுப்புறாங்க. இந்த நித்திரை அவனை பெரும் சோதனைக்குள்ளாக கொண்டு போனது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்போ நம் ஆவிக்குரிய உறக்கத்தில் இருக்கும்போது, ஆவிக்குரிய நித்திரையில் இருக்கும்போது நாம் பெரும் பெரும் சோதனையிலே சிக்கிக்கொள்வோம் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. இந்த யோனா அயர்ந்து நித்திரை செய்தான், அயர்ந்து நித்திரை செய்தான், உணர்வில்லாமல் இருந்தான். ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில் நாம் ஆவிக்குரிய நித்திரையில் இருப்போமே ஆனால் நாம் நித்திரை தெளிவது மிக அவசியம். ஆவிக்குரிய நித்திரை, ஆமென், நம்மை சோதனைக்குள்ளாக சிக்கி வைத்துவிடும். பெரும் பெரும் சோதனைகள், வீணான சோதனைகள், பாவ சோதனைகள். ஸ்தோத்திரம். அப்போ பெரும் பெரும் சோதனைக்குள்ளாக நாம் சிக்கி விடுவோம் என்பதை ஆண்டவர் இன்றைக்கு வெளிப்படுத்துகிறார். உண்மையாகவே சொல்கிறேன், ஆண்டவர் வெளிப்படுத்துகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஆண்டவர் என்னிடத்தில் பேசுகிறார். எத்தனை பேர் சொல்கிறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கையை உயர்த்தி சொல்லுங்களேன். நம்ம தான் இருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் பேசுகிறாருங்க. நான் என் மாம்சத்தில் சுழியளவும் நான் இதை யோசித்ததில்லை. ஆனால் ஆண்டவர் இப்படியெல்லாம் வசனம் கொடுப்பாரா என்பதை நாம் இப்போதான் அறிந்து கொள்ள முடிகிறது. ஆவிக்குரிய நித்திரை நம்முடைய அபிஷேகத்தை இழக்க செய்யும். ஆவிக்குரிய நித்திரை நம்முடைய ஆசீர்வாதத்தை இழக்க செய்யும். ஆவிக்குரிய நித்திரை, ஆமென், நம்முடைய பலத்தை குறைக்கும். ஆவிக்குரிய நித்திரை நம்மை சோதனைக்கு கொண்டு செல்லும். இந்த காலை வேளையில் நாம் தீர்மானத்தோடு கூட இனி விழித்திருப்பேன், உணர்வுள்ளவனாக இருப்பேன் என்று சொல்லி தீர்மானம் எடுப்போம். மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தின் 25ஆம் வசனத்தை வாசிக்கலாமே. அடுத்ததாக மத்தேயு சுவிசேஷம், மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைகளுக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். பாருங்க பிரியமானவர்களை, நன்றாக கவனிப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு. உங்களுக்கு எனக்கும் யார் சத்துரு? ரமேஷா, சுரேஷா, சோத்ரம். இன்னும் பெண்கள் பேர் எனக்கு வரல. மாலாவா, கமலாவா அப்படின்னு கேட்கணும்னு தோணுது. ஏன்? மனுஷன் நமக்கு எதிரி அல்ல. நம்முடைய சத்துரு யாரு? பிசாசானவன் நம்முடைய சத்துரு. அவன் அநேக பிரச்சனைகளை உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் விதைத்து விட்டு போவான். எதுக்கு பிரச்சனை வருது?
எதுக்கு போராட்டம் வருது? ஸ்தோத்திரம். நம் ஆவிக்குரிய நித்திரையில் இருக்கும்போது நமக்கு பிரச்சனைகளை அவன் விதைத்து விட்டு போய்விடுவான். நாம் நித்திரை செய்யும் போது அவன் நம்முடைய குடும்பத்திற்குள்ளே அநேக சூழ்ச்சிகளை அவன் செய்துவிட்டு போய்விடுவான். இந்த காலை வேளையில் ஆவிக்குரிய விழிப்புக்கு நாம் முயற்சி செய்வோம். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆவிக்குரிய உறக்கத்தில் இருப்போமே ஆனால் ஆமீன், பிசாசானவன் நமக்குள் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் அவன் விதைத்து விட்டு சென்று விடுவான், களைகளை விதைத்து விட்டு சென்று விடுவான் என்று சொல்லி ஆண்டவர் உணர்த்துகிறார். பத்து கன்னிகைகள் இருக்கிறாங்க. 10 கன்னிகைகளே 5 கன்னிகைகள் புத்தி உள்ளவர்கள், 5 கன்னிகைகள் புத்தியற்றவர்கள் என்று பார்த்தோம். அவர்களில் ஒரு சில பேர் எண்ணெய் வாங்கி வந்தார்கள், ஒரு சில பேர் எண்ணெய் வாங்கவில்லை. மனுஷகுமாரன் வரும்போது அவர்களில் எண்ணெய் வைத்திருந்தவர்கள் தீவெட்டியை எரித்து கொண்டே இருந்தார்கள். ஆனால் புத்தி இல்லாதவர்களோ என்ன செய்தார்கள்? உங்கள் எண்ணெய்களில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க. ஏன்னா நாம் நித்திரை செய்வோம், ஆவிக்குரிய நித்திரையில் இருப்போமே ஆனால் என்ன நடக்கும் என்று சொன்னால் அவருடைய வருகையிலே நாம் எடுத்து கொள்ளப்பட மாட்டோம் என்பதை இப்போது ஆணித்தரமாக ஆண்டவர் நமக்கு உரைக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரால் நேசிக்கப்படுகிறவர்களே, ஆண்டவர் நமக்கு உணர்த்தும் போதே நாம் அதை ஏற்றுக்கொள்ள மனதாக இருப்போமாக. ஏனென்று சொன்னால் இந்த காலை வேளையில் ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிறார், ஆவிக்குரிய உறக்கம் நம்முடைய வாழ்க்கையிலே தேவையில்லை. ஆவிக்குரிய உறக்கம் நமக்குள் இருக்கிற அபிஷேகத்தை நம்மை விட்டு எடுத்து விடுகிறது. ஆவிக்குரிய உறக்கம் நம்முடைய ஆசீர்வாதத்தை பறிக்கிறது. ஆவிக்குரிய உறக்கம் நம்முடைய பலத்தை குறைக்கிறது. ஆவிக்குரிய உறக்கம் நம்மை சோதனைக்குள்ளாக உட்படுத்துகிறது. ஆவிக்குரிய உறக்கம் அநேக பிரச்சனைகளை நமக்குள்ளே கொண்டு வருகிறது. ஆவிக்குரிய உறக்கம் தேவனுடைய வருகையில் நம்மை காணப்படாதவர்களாய் மாற்ற செய்துவிடும். எனவே நாம் தீர்மானம் எடுக்க போகிறோம், இனி ஆவிக்குரிய உறக்கத்தில் நான் இருக்க போவதில்லை. எதுங்க உறக்கம்? உணர்வில்லாமல் இருப்பது. ஸ்தோத்திரம். ஆண்டவர் மீது ஆமென் விசுவாசம் இல்லாமல் இருப்பது. ஸ்தோத்திரம். வாய் வழியாகவே ஜெபிப்பது, இதெல்லாம் ஆவிக்குரிய உறக்கம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவர் அதான் சொல்றார், உங்கள் தேவன் ஆவியா இருக்கிறார், ஆகையால் அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். உன் முழு பலத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு சிந்தையோடும் நீ உன் தேவனிடத்தில் அன்பு கூற கடவாய் என்று சொல்லி ஆமென் ஸ்தோத்திரம் ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்க, நாம் முழு உணர்வோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் தேவனிடத்திலே நாம் திரும்புவோம் என்று ஆண்டவர் உணர்த்துகிறார். ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய விழிப்பில் இருக்கும்போது என்ன நடக்கிறது என்பதை மிகவும் சுருக்கமாய் நான் சொல்லி ஆமீன் ஜெபத்திற்குள்ளாய் நடத்த விரும்புகிறேன். ஆமீன். ஆவிக்குரிய உறக்கத்தை விட்டு நாம் எழுந்திருந்து அல்லது ஆவிக்குரிய விழிப்போடு இருப்போமே ஆனால் யோனாவின் புஸ்தகம் 1:5 நாம் வாசிக்கும் போது, யோனா ஸ்தோத்திரம் பாரத்தை லேசாக்கும்படி சமுத்திரத்தில் இருந்து விட்டார்கள். கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கி போய் படுத்துக்கொண்டு அயர்ந்த நித்திரை பண்ணினான். அதுக்கு பின்பாக அப்பொழுது மாலுமி அவரிடத்தில் வந்து நித்திரை பண்ணுகிறது என்ன? எழுந்திருந்து உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள், நாம் அழிந்து போகாதபடிக்கு சுவாமி ஒருவேளை நம்மை நினைத்து கொள்ளுவார் என்று சொல்லுகிறார். இங்கே நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்று சொன்னால், நாம் ஆவிக்குரிய உறக்கத்தை விட்டு விழிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனை நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும். என்ன பிரச்சனை? சில பேர் சொல்கிறாங்க, இன்னைக்கு பெரும்பாலும் யாருக்குன்னா ஜெபிக்க போனால் பெரும்பாலும் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? ஒரே பிரச்சனை எதுக்கு நடக்குது, ஏன் நடக்குதுன்னு தெரியல, இதை யார் செஞ்சா எதுக்கு செஞ்சான்னு தெரியல, இதுக்கு பின்னாடி என்ன இருக்குதுன்னு தெரியல, யாராவது மந்திரம் கிந்திரம் வச்சுட்டாங்களா, சூனியம் வச்சுட்டாங்களா,
என்று கேட்கிற ஒரு குடும்பங்கள்லாம் இன்றைக்கு இருக்கிறது. ஆவிக்குரிய உறக்கத்தை விட்டு நாம் விழிக்கும் போது, ஆவிக்குரிய விழிப்போடு இருக்கும்போது பிரச்சனை என்ன என்பதை நமக்கு தெளிவாய் புரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா பிரச்சனை போராட்டங்கள் ஆவிக்குரிய உறக்கத்தில் இருக்கும்போது ஏன் வந்தது, எதுக்கு வந்தது, எதனால் இந்த பிரச்சனைன்னு தெரியாது. ஆனால் ஆவிக்குரிய விழிப்போடு கூட நாம் இருக்கும்போது, ஓ இதுதான் பிரச்சனையா, ஓ இதுதான் ரீசனா. இங்கே யோனா கீழ்த்தட்டில் படுத்து கொண்டிருக்கும் போது அவனை தட்டி எழுப்புறான். அவன் எழும்பும்போது தான் என்ன பிரச்சனை என்பது தெரிகிறது. அப்படிதானே? யோனா எழுந்த பின்பாக அவன் சொல்றாரு, என் நிமித்தம் என்ன பண்றாரு, ஆண்டவர் இந்த பிரச்சனையை கொண்டு வந்தார். நாம் விழித்திருக்கும் போது நம்முடைய பிரச்சனை என்ன என்பது நமக்கு தெரியும். இந்த பிரச்சனை எதனால் வந்தது என்பதும் நமக்கு தெரியும். இந்த பிரச்சனையை எப்படி மேற்கொள்ள முடியும் என்பதும் நாம் ஆவிக்குரிய விழிப்போடு இருக்கும்போது தெரிய வாய்ப்பு உள்ளது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால நாம் ஆவிக்குரிய விழிப்போடு கூட இருக்க கடவுள். முதலாவது ஆவிக்குரிய விழிப்பு நமக்கு பிரச்சனை என்ன என்கிறதை காட்டுகிறது. ரெண்டாவது காரியம், ஆவிக்குரிய விழிப்பு நமக்கு என்ன காண்பிக்கிறதுன்னு சொன்னால், மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம், பின்பு அவர் தம்முடைய சீஷரிடத்தில் வந்து, இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள், இதோ மனுஷகுமாரன் பாவியுடைய கையிலும் ஒப்பு கொடுக்கப்படுகிற வேலை வந்தது. இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விழித்திருந்து ஜெபித்திருந்தார். ஆமாவா? அவருடைய சீஷர்களோ அயர்ந்து நித்திரை செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் விழித்திருக்கிற இயேசு கிறிஸ்துவினால் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள முடிந்தது. என்ன? இதோ மனுஷகுமாரன் பாவியுடைய கையில் ஒப்பு கொடுக்கப்படுகிற வேலை வந்தது. நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்று சொன்னால், ஆவிக்குரிய விழிப்போடு இருப்போமே ஆனால் தேவனுடைய சித்தம் என்ன என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆவிக்குரிய விழிப்பு நம்முடைய வாழ்க்கையிலே அவசியம். ஆவிக்குரிய விழிப்போடு நாம் இருப்போமே ஆனால், ஆவிக்குரிய விழிப்போடு நாம் செயல்படுவோமே ஆனால் தேவ சித்தம் என்ன என்பதை நம்முடைய வாழ்க்கையிலே அறிந்து கொள்ள முடியும். பிரியமானவர்களே, தேவ சித்தம் என்ன, தேவன் என்னை எப்படி நடத்துவார், தேவன் என்னை எப்படியெல்லாம் கொண்டு போவார் என்பது தெரியாமல் இருக்கிறது இன்றைக்கு. இல்லை ஏன் அப்படின்னு சொன்னால், நாம் இன்னும் விழித்து கொள்ள வேண்டும். ஆகையால் ஆவிக்குரிய விழிப்பு நமக்கு மிக மிக அவசியம் என்பதை ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிறார். முதலாவது ஆவிக்குரிய விழிப்பு பிரச்சனைகள் என்ன என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஆவிக்குரிய விழிப்பு தேவ சித்தம் என்ன என்பதை நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு வெளிப்படுத்துகிறது. மூன்றாவது காரியம், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் வசனத்தின் 20ஆம் வசனத்திலே நாம் வாசிப்போமானால், அப்பொழுது அவள் சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றார். அவன் நித்திரை விட்டு விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகி போனதை அறியாமல் எப்பொழுதும் போல உதறி போட்டு வெளியே போவேன் என்றான். இங்கே ஒரு காரியத்தை நான் வேற மாதிரி சொல்ல விரும்புகிறேன். ஆவிக்குரிய உறக்கத்திலிருந்து நாம் எழுந்திருக்கும் போது, ஆவிக்குரிய உறக்கம் நம்முடைய அபிஷேகத்தை எப்படி எடுத்தது என்று தெரியாது. அதே மாதிரி ஆவிக்குரிய விழிப்பு நம்முடைய நிலையை நமக்கு உணர்த்தும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நிலை, ஆவிக்குரிய உறக்கத்தை விட்டு நாம் எழும்பும்போது தான், ஓ என்னுடைய நிலை என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். சில பேருக்கு தன் நிலை உணராமல் இருக்கிறோம். நான் யார் என்பதை உணராமல் இருக்கிறோம். ஸ்தோத்திரம். நான் எதற்காக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டோம் என்பதை உணராமல் இருக்கிறோம். ஏன்? ஆவிக்குரிய உறக்கம். அப்போ ஆவிக்குரிய உறக்கத்திலிருந்து நாம் விழிப்போமானால், ஆவிக்குரிய விழிப்போடு இருப்போமானால், என் தேவன் யார், என் மீது எவ்வளவு பெரிய திட்டம் இருக்கிறது, தேவன் என்னை எப்படி நேசிக்கிறார், தேவன் என்னை எப்படியெல்லாம் நடத்துவார் என்கிற அந்த நிலை நமக்கு தெரியும். அல்லேலூயா. முதலாவது பார்க்கிறோம், பிரச்சனை என்னன்றது தெரியுது. இதுதான் நிறைய பேருக்கு தெரியல. அப்படிதானே? என்ன பிரச்சனைன்றதே தெரியல. ஸ்தோத்திரம். தேவ சித்தம் என்ன என்பதே பல பேருக்கு தெரியல. ஆனால் விழித்திருக்கிற வாழ்க்கையில் என்ன பிரச்சனை என்பது நமக்கு தெரியும். ஆவிக்குரிய விழிப்பில் இருக்கும்போது என்ன பிரச்சனை என்பது நமக்கு தெரியும். ஸ்தோத்திரம். ரெண்டாவது, தேவ சித்தம் என்ன என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். மூணாவது, நம்முடைய நிலை
தேவன் என்னை என்ன காரியத்தின் நிமித்தம் அழைத்திருக்கிறார், நான் தேவனுக்கு யார்? அல்லேலூயா. தேவனின் என்னுடைய நிலை என்ன? ஸ்தோத்திரம். இன்றைக்கு சபைகளே திணறி கொண்டிருக்கிறது. சபைகளுக்கு ஒரு தரிசனம் கொடுத்திருக்கிறார், நமக்கு ஒரு தரிசனம் கொடுத்திருக்கிறார். இவன் இந்த காரியத்தை செய்வான், இவன் மூலம் இத்தனை பேர் தேவனுடைய திட்டத்தில் இணைவார்கள் என்பதை குறித்து எல்லாருக்கும் ஒவ்வொரு திட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார். என் நிலை என்ன என்பதை தெரிந்து கொள்ள முடியும். இங்கே ஆமீன் ஸ்தோத்திரம். யோசுவாவின் நியாயாதிபதிகளில் பார்த்தோம், இந்த சிம்சோன் ஆமீன் ஸ்தோத்திரம் உறக்கத்தை விட்டு எழுந்திருக்கும் போது தான் தெரியுது தேவன் அவனை விட்டு எடுக்கப்பட்டார் என்பதை அவன் உணராமல் இருந்தான். அப்படியே அவன் உறக்கத்தை விட்டு கடந்து வரும்போது தான் தெரியுது தன்னுடைய பலத்தை இழந்துட்டேன், தேவன் என்னை அழைத்த அழைப்பு விட்டு நான் விலகி வந்துட்டேன், தேவன் என்னை பெலிஸ்தரை கொன்று போடவே என்னை அழைத்தார், அவருக்காக பராக்கிரமனாக இருக்க அழைத்தார். ஆனால் நானோ இந்த தெளிலான் மடியிலே போய் நான் என்னுடைய வாழ்க்கையை இழந்து விட்டேன், தேவ அபிஷேகத்தை இழந்து விட்டேன், இன்றைக்கு சத்ருவின் கையில் அகப்பட்டு கொண்டேன் என்பது எப்போ தெரியுது தெரியுமா? அவன் விழிக்கும் போது தான் தெரிகிறது. நாம் எங்கே இருக்கிறோம்? சத்ருவினிடத்தில் இருக்கிறோமா, அல்லது தேவனிடத்தில் இருக்கிறோமா, அல்லது தேவ சித்தத்திற்கு மையத்தில் இருக்கிறோமா என்பதை நமக்கு உணர்த்தும். இந்த காலை வேளையில் ஆவிக்குரிய விழிப்போடு நாம் இருப்போமானால் நாம் என்ன செய்ய முடியும்? பிரச்சனைகளை தெரிந்து கொள்ள முடியும், தேவ திட்டத்தை உணர்ந்து கொள்ள முடியும், நான் எந்த இடத்தில் இருக்கிறேன் என்பதை நான் அறிந்து கொள்ள முடியும். நான்காவது காரியம் பாருங்கள், லூக்கா சுவிசேஷம் 22:46. லூக்கா 22:46. நீங்கள் நித்திரை பண்ணுகிறது என்ன? ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபிக்கணும், எழுந்திருந்து ஜெபிக்கணும். தூங்குறவங்களை எழுப்ப சொல்றார். அப்போ நாம் விழித்திருந்து ஜெபிக்கும் போது சோதனைக்குட்பட மாட்டோம். ஆவிக்குரிய விழிப்பு நமக்கு இருக்குமானால், ஆவிக்குரிய விழிப்பு நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு இருக்குமானால் ஸ்தோத்திரம் சோதனையில் சிக்கிக்கொள்ள மாட்டோம். அது பாவ சோதனையாக இருக்கலாம், பண சோதனையாக இருக்கலாம், ஸ்தோத்திரம் மற்ற போராட்டமான சோதனைகள் இருக்கலாம். இந்த காலை வேளையில் வந்திருக்கிற நாம் விழிப்போடு நாம் இருக்கும்போது, ஆவிக்குரிய விழிப்போடு நாம் இருக்கும்போது என்ன நடக்கிறதுன்னு சொன்னால் சோதனைக்குட்பட மாட்டோம். ஸ்தோத்திரம். யோசேப்பு விழித்திருக்கிறவனாக இருந்தான், அப்படி தானே? ஜெபிக்கிறவனாக இருந்தான். அதனால தான் சொல்ல முடியுது ஸ்தோத்திரம். போர்த்திபாருடைய அந்த மனைவியினிடத்தில் அவன் சொன்ன காரியம் என்ன? தேவனுக்கு விரோதமாக பொல்லாங்குக்குட்பட்டு நான் பாவம் செய்வது எப்படி? அவன் ஆவிக்குரிய விழிப்போடு இருந்தபடியினால் என்ன நடந்தது தெரியுமா? சோதனைக்குட்படவில்லை. தேவனும் அந்த கல்லுகள் அப்பங்களாக வேண்டும் என்று சொல்லி பிசாசு அவரிடத்தில் பேசும்போது இயேசு கிறிஸ்துவும் சொன்ன காரியம், அப்பாலே போ சாத்தானே, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் பிழைக்கிறதல்ல. அப்போ மலையின் மேலே கொண்டு போய் காமிக்கிறார், இவ்வளவாய் இருக்கிறது, இதை நான் உமக்கு தருவேன், நீ என் பாதபடியில் விழும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை கேட்கும்போது ஆண்டவர் அந்த சோதனைக்குட்படவில்லை. ஆவிக்குரிய விழிப்போடு நாம் இருப்போமானால் ஸ்தோத்திரம் ஆமேன், சோதனைக்கு உட்பட மாட்டோம். இதன் பின்னாடி என்ன இருக்கிறது, இது நிமித்தம் என்ன நடக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். இந்த காலை வேளையில் ஆவிக்குரிய விழிப்பு நமக்கு அவசியம் என்பதை ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிறார். ஆவிக்குரிய விழிப்போடு நாம் இருக்கும்போது பிரச்சனைகளை அறிந்து கொள்ள முடியும், தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள முடியும். ஸ்தோத்திரம் ஆமேன். நம்முடைய நிலை, நாம் எந்த இடத்தில் இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள முடியும். 4, சோதனைக்கு உட்படாமல் அதிலிருந்து தப்பித்து கொள்ள முடியும். 5வது காரியம் பாருங்க, நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் விடுவிக்கப்படுவது. அதான் சொல்றார், நீ விழித்திருந்து வெளிமான் வேட்டைக்காரன் கைக்கும் குருவி வேடன் கைக்கும் தப்புவது போல நீ உன்னை தப்புவித்துக்கொள். ஆமேன். அப்போ நாம் விழித்திருக்கும் போது நாம் அநேக காரியங்கள் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு நம்மை தப்புவித்துக் கொள்ளுவோம். ஆமேன். ஸ்தோத்திரம். தேவனுடைய கோபத்திலே நாம் சிக்கிக்கொள்ளாதபடி தப்புவித்துக் கொள்ளுவோம், அல்லது ஏதோ ஒரு பிரச்சனைக்குள்ளே சிக்கிக்கொள்ளாதபடிக்கு தப்புவித்துக் கொள்ளுவோம். பிசாசு நம்மை வஞ்சித்து அவனுடைய கரத்தில் நம்மை வைத்து கொள்ளுவானாகில், அல்லது அவனுடைய சூழ்ச்சியிலே நம்மை பிடித்து கொள்ளுவானாகில், அவனுடைய பிடியிலே நாம் அகப்படுவோமே ஆகில்,
நாம் விழித்திருப்போமானால், நாம் விழித்திருந்து தேவனிடத்தில் ஆவிக்குரிய விழிப்போடு தேவனோடு உறவில் இருப்போமானால் அங்கிருந்து நம்மால் விடுவித்து கொள்ள முடியும். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே ஸ்தோத்திரம், நாம் ஆவிக்குரிய விழிப்போடு இருக்கும்போது நாம் விடுவிக்கப்படுவோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். கடைசியா பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் ஸ்தோத்திரம். பாருங்க, புத்தி உள்ளவர்கள் என்ன செஞ்சாங்க, விழித்திருந்தவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, தேவனுடைய வருகையில் தேவனோடு கூட சென்று விட்டார்கள். ஆனால் இந்த புத்தி இல்லாதவர்களும் என்ன செய்தார்கள், ஆவிக்குரிய உழக்கத்தோடு இருக்கிறவர்கள் வெளியே கைவிடப்பட்டார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நாம் ஆவிக்குரிய விழிப்போடு இருக்கும்போது தேவனுடைய வருகையில் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஒரு ஆமீன் சொல்லுவோமா? அல்லேலூயா. நம்முடைய பிரதான ஆமீன் ஸ்தோத்திரம் விருப்பமும் வாஞ்சையும் எது? தேவன் வருகையிலே நான் அவரோடு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்பதுதான் கிறிஸ்தவத்தோட மிகப்பெரிய ஒரு ஆமீன் ஸ்தோத்திரம் எதிர்பார்ப்பு. என்ன? இயேசு கிறிஸ்து வருவார், நான் அவரோடு கூட என்ன பண்ணுவேன், எடுத்துக்கொள்ளப்படுவேன் என்பதுதான் கிறிஸ்தவர்களுடைய ஒரு ஆமீன் ஸ்தோத்திரம் பெரு விசுவாசம். இந்த காலை வேளையில் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆவிக்குரிய விழிப்போடு இருக்கும்போது தேவனுடைய வருகையில் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம். அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரோடு என்றென்றைக்கும் அரசாளுவோம். ஆவிக்குரிய உறக்கத்தில் இருக்கும்போது அவர் வருகையிலே நாம் கைவிடப்படுவோம். இந்த காலை வேளையில் ஆவிக்குரிய விழிப்பு, விழித்திருந்து ஜெபிப்பது எவ்வளவு முக்கியம் பாருங்களேன். ஆவிக்குரிய உணர்வோடு, முழு உணர்வோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தையோடு நாம் செய்கிற ஒவ்வொரு ஜெபமும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அதே வாயில் வரைக்கும் ஆண்டவரே நான் போகிறேன் வாங்க போ சோத்திரம் அவ்வளோதான் அப்படியே ஜெபம் பண்ணிட்டு போனால் கண்டிப்பாக ஒரு பிரச்சனை நடக்கும். ஆனால் நம்ம ஒரு குறை சொல்கிறோம், நான் ஜெபம் பண்ணிட்டு தான் வந்தேன் ஆனாலும் அடிபட்டுச்சு. பிரதர் என்ன பிரதர், ஜெபம் எப்படி பண்ணோம்? ஆவிக்குரிய உறக்கத்தோடு ஜெபம் பண்ணால் எப்படிங்க கேட்கும்? அதில் விசுவாசம் இல்லை, அதில் உணர்வு இல்லை, அதில் நம்பிக்கை இல்லை. ஆகையால் நாம் என்ன செய்ய வேண்டுமா, ஆவிக்குரிய விழிப்போடு கூட நாம் ஜெபித்தாலும், நாம் ஸ்தோத்தரித்தாலும், நாம் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் எடுத்தாலும் ஸ்தோத்திரம், நாம் முழு உணர்வோடும் விழிப்போடும் நாம் அதை செய்யும்போது ஆமீன் ஸ்தோத்திரம், தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆவிக்குரிய விழிப்பு நம்முடைய பிரச்சனை என்ன என்பதை நமக்கு காண்பிக்கும். ஆவிக்குரிய விழிப்பு தேவ திட்டத்தை வெளிப்படுத்தும். ஆவிக்குரிய விழிப்பு ஆமீன் ஸ்தோத்திரம் நம்முடைய நிலையை நமக்கு உணர்த்தும். ஆவிக்குரிய விழிப்பு நம்மை சோதனைக்குட்படுத்தாதபடி அதில் காக்க செய்யும். ஆவிக்குரிய விழிப்பு நம்மை விடுவிக்க செய்யும். ஆவிக்குரிய விழிப்பு நம்மை தேவனுடைய வருகையில் அவரோடு கூட ஸ்தோத்திரம் எடுத்துக்கொள்ளும்படி நமக்கு உணர்வை உண்டு பண்ணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த காலை வேளையில் ஸ்தோத்திரம், உன் கண்ணுக்கு தூக்கத்தையும் உன் கண்ணிமைக்கு நித்திரையும் வரவிடாமல் நீ போய் நீ வேண்டிக்கொள் என்று சொல்லி ஆமீன் அருமையான நீதிமொழிகள் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். இந்த காலை வேளையில் ஸ்தோத்திரம் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்ய வந்திருக்கிற நாம் ஆவிக்குரிய விழிப்போடு தூக்கம் வரவிடாதபடி, ஆவிக்குரிய உறக்கம் நம்மை தொட்டு விடாதபடி, ஆவிக்குரிய சோர்வு நம்மை ஆமீன் ஸ்தோத்திரம் நம்மை ஆண்டு கொள்ளாதபடிக்கு நம்முடைய உணர்வாலும் நம்முடைய ஸ்தோத்திரம் பலத்தாலும் நம்முடைய ஆவியினாலும் ஸ்தோத்திரம் முழு பலத்தையும் தேவனிடத்தில் செலுத்தி ஜெபிப்போமாக. கர்த்தர் நம்மை விடுவிப்பார். ஆமீன். சோதனைக்குட்படுத்த மாட்டார். எந்த நிலை என்பதை அறிந்து அதிலிருந்து வெளிவர உதவி செய்வார். ஸ்தோத்திரம் அவருடைய வருகையிலே அவரோடு கூட சேர்த்து கொள்வார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதை கண்களை மூடி ஜெபிப்போமாக. ஆமீன். அன்பின் ஆண்டவரே, பரலோக பிதாவே, ஆமீன். இந்த நண்பகல் வேளையிலும் கூட உபவாசத்தோடு ஜெபிக்க வந்திருக்கிற எங்களை உம் சமூகத்தில் தாழ்த்துகிறோம். ஆவிக்குரிய உறக்கம் எங்களுக்கு வேண்டியதில்லை. ஸ்தோத்திரம், ஆவிக்குரிய விழிப்பை நீர் எங்களுக்கு போதித்திருக்கிறீர் அப்பா. நாங்கள் ஆவிக்குரிய விழிப்போடு நாங்கள் ஜெபிக்க உதவி செய்யும். முழு பலத்தோடு, முழு ஆவியோடு, முழு ஆமீன் உணர்வோடும் கூட ஸ்தோத்திரம் நாங்கள் ஜெபிக்க உதவி செய்யும். ஜெபித்தாலும் துதித்தாலும் ஸ்தோத்திரம் உமக்கு நன்றி செலுத்தினாலும் முழு உள்ளத்தோடு செய்வதற்கு எங்களுக்கு உணர்வை தாரும். தொடர்ந்து கிருபையாயிரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்கிறோம் பிதாவே.